Hello viewers, welcome to Brain Boost Academy. இந்த வீடியோல எந்த பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா 3D வெக்டர் தொடர்பான எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா the bolt is subjected to the force F which has components acting along the x, y and z axis as shown. If the magnitude of F is 80 Newton and alpha equal to 60 degree and gamma equal to 45 degree, determine the magnitude of its components. இப்ப இதுல எங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்குன்னு சொன்னா இதுல f இன் பெருமானம், அதாவது இந்த f வெக்டரினுடைய பெருமானம் வந்து தந்திருக்கிறாங்க வந்து 80 என்று சொல்லி வந்து தந்திருக்கிறாங்க. அடுத்தது ரெண்டு ஆங்கிள் வந்து தந்திருக்கிறாங்க, அல்பா அண்ட் கேமா ஆங்கிள் வந்து தந்திருக்கிறாங்க. இதுல வந்து இந்த கம்போனன்ட்ஸனுடைய மேக்னிடியூட்டை வந்து டிட்டர்மின் பண்ண சொல்லிக்கிறாங்க. சரி, நாங்க நார்மலா இந்த 3Dல வந்து ரெண்டு மெத்தட் வந்து பார்த்தனாங்க. ஒன்று வந்து ஆங்கிள் வந்து தரப்பட்டா அதை யூஸ் பண்ணி செய்யறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று வந்து பார்த்தனாங்க. சரியா, என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இந்த f equal to f into cos alpha, f into cos beta, f into cos gamma. சரியா, இந்த ஈக்குவேஷன் ஒன்று வந்து நாங்க இனிஷியல் இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன்ல வந்து படிச்சனாங்க. அதாவது ஒரு வெக்டரும் மூன்று ஆங்கிளும் வந்து தரப்பட்டா நாங்க எப்படி அதனுடைய மேக்னிடியூட்டை வந்து டெட்டர்மைன் பண்றேன்னு சொல்லி பார்த்தனாங்க. சரியா, இப்ப இந்த ஈக்குவேஷனை எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு இதுல f இன் வேல்யூ வந்து தெரியும் 80 நியூட்டன் வந்து தெரியும், அல்பாண்ட பெருமானம் தெரியும் 60, கேமாண்ட பெருமானம் தெரியும் வந்து 45. ஆனா எங்களுக்கு வந்து இதுல பீட்டாண்ட பெருமானம் வந்து தரப்படல. இப்ப பீட்டாண்ட பெருமானம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்கள் இப்ப இதுல வந்து இந்த மேக்னிடியூட் ஆஃப் f வந்து என்ன செய்யலாம், காணலாம். அடுத்த ஈக்குவேஷன் ஒன்று உங்களுக்கு தெரியும், இந்த அல்பா பீட்டா கேமா மூண்டையும் வந்து தொடர்படுத்தி வந்து நாங்க ஒரு ஈக்குவேஷன் ஒன்று படிச்சு நாங்கள் cos square alpha plus cos square beta plus cos square gamma equal to 1. So இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இப்ப அல்பாவும் தெரியும், கேமாவும் தெரியும். சோ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம், பீட்டாவை வந்து காணலாம். சரியா, இப்ப நான் அல்பாக்கு வந்து 60, கேமாக்கு வந்து 45 பிரதிட்டு சொன்னா இதை நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வர ஃபைனல் ஆன்சர் வந்து பீட்டா வந்து 60 பாகி என்று சொல்லி வந்து வரும். சரியா, இப்ப நாங்கள் இந்த ஈக்குவேஷன்ல வந்து மூண்டையும் தெரியும், ஆல்பாவும் தெரியும், பீட்டாவும் கண்டுட்டோம், கேமாவும் தெரியும். சோ இனி டிரெக்டா கொண்டே இந்த டேட்டா வந்து நாங்க இந்த ஈக்குவேஷன்ல போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு டிரெக்டா ஆன்சர் வரும். சரியா, சோ இப்ப நான் கொண்டு அதில் அப்ளை பண்றேன். எங்களுக்கு தெரியும் f வந்து 80. சரியா, f இன்டு cos ஆல்பா எவ்வளவு 60, cos 60 வந்து காஃப் 1/2. சோ அதாவது 0.5 என்று போட்டிருக்கேன். அடுத்தது வந்து f வந்து 80, பீட்டா வந்து 60. சோ cos 60 திருப்பியும் 0.5 என்று வந்து இதுல வருவேன். அடுத்தது வந்து 80 தர cos 45 வந்து 1/√2. சரியா, சோ இதை வந்து நாங்க சுருக்கினோம்னு சொன்னா எங்களுக்கு ஃபைனலா வர ஆன்சர் வந்து 40 i hat plus 40 j hat plus 40 into √2 k என்று சொல்லி k hat என்று சொல்லி வந்து வரும். சரியா, இப்ப இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு determine the magnitude of its components ன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. components சொன்னா வந்து இதுல வந்து x components, இதுல வந்து y components, இதுல வந்து z components. சரியா, இப்ப அந்த components தான் நாங்க இதுல பிரிச்சு இப்படி சேர்த்து வந்து கொடுத்துனாங்க. சோ இதுல ஃபைனல் ஆன்சர் எழுதிக்க வந்து நாங்க f of x equal to 40 நியூட்டன், f of y equal to 40 நியூட்டன், f of z equal to 40 into √2 நியூட்டன். சரியா, இதுல வந்து நீங்க √2க்கு பல 1.4 கொண்ட போட்டு பிரதியிட்டம் வந்து செய்யலாம். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.